உந்தன் புகழ் பாடி அருள் நாடி வந்தே, உனை தேடி ஓடோடி வந்தே, உந்தன் புகழ் பாடி அருள் நாடி வந்தே. கதிரவன் எழுகையிலே எங்கள் கவலைகள் மறைகையிலே, கதிரவன் எழுகையிலே எங்கள் கவலைகள் மறைகையிலே, இறைவனே உன்னை தொழுதிட வந்தேன், நினைவினை பெற ஏங்கியே நின்றேன். உயிரே உனக்கு பூமாலை தொடுத்து பாமாலை பாட வந்தேன், பலியில் புகழ் மாலை சூட வந்தேன். உனை தேடி ஓடோடி வந்தேன், உந்தன் புகழ் பாடி அருள் நாடி வந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறம் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விழாக்கள் என்று வரும்பொழுது அத்தோடு இணைந்து வருவது தயாரிப்புக்கள். ஆலய திருவிழா அல்லது பெருவிழாக்கள் என்று வரும்பொழுது நவநாள்கள் தொடங்கி 9 நாட்களுக்கு தயாரித்து நாம் அதை சிறப்பு செய்கின்றோம். இது நம்முடைய நம்முடைய விண்ணேற்பு பெருவிழாவிற்காக நாமே தயாரித்து வருகின்றோம். அந்த நவநாள்களில் கடைசி 3 நாட்கள் முத்தான நாட்கள், முத்திரு தினங்கள் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த விழாவை கொண்டாடுவதற்கு இன்றிலிருந்து 3 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாட்களை நாம் முழுமையாக பயன்படுத்தி நம்மை அலசி பார்த்து நாம் அந்த அன்னையருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்வதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கின்றோமா, அவர் வழியாக என்னுடைய ஆசிரியர் மரலை நிரம்ப பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மையே தயார் செய்கிறோம் என்று சிந்தித்து பார்த்து நம்மையே நம்முடைய குற்றங்களுக்காக மனமருந்தி என்னுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் இன்று தனது 50வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற எஸ்தர் லூட்ஸ் இறை தந்தைக்கு நன்றியறிதலாக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகின்ற அவர்கள் தொடர்ந்து இறைவனுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வோடும் வாழ இறைவன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவர்களுக்காக சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அதோடு தன்னுடைய பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற சபரிநாதன் என்பவருக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். இறைவன் அவரை அவர் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்காக மன்றாடுவோம். இறந்த 16வது ஆண்டை நினைவு கூறுகின்ற டான் போஸ்கோ துரைக்கண்ணு என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், இறந்த 3வது நாளில் டெய்சி சகாயமேரி அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே செபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இறைவன் இறந்த இந்த சகோதர சகோதரிக்கு தனது பேரின்ப ஒளியை அருள வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் உருக்கமாக அவருடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து செபிப்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
என்றென்றுமுள்ள எல்லா வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்து உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எருசலேமில் செய்யப்படும் அருவருத்தக்க செயல்களுக்காக புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 1 முதல் 7, அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 18 முதல் 22. ஆண்டவரின் செவிகளில் உரத்த குரலில், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் கொலை கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆள்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலை கருவி இருந்தது. அவர்களுடன் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கிருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களினின்று யாரையும் தப்பிவிட வேண்டாம். இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரின் இல்லத்தில் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கெபார் ஆற்றோரும் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளை கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தன. அவற்றின் முக சாயல் கெபார் ஆற்றோரும் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கிறார். பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 18, 15 முதல் 20 அருட்சுடர்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால், நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சீடர்களுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால், விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீதிமன்ற வளாகங்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன. தீர்ப்பு இன்று அறிவிக்கப்படும் என்று சொல்லப்படும் நாளிலே மிகுந்த பரபரப்போடு அங்கே மக்கள் ஒன்று கூடி முடிவை கேட்பதற்காக காத்திருப்பார்கள். ஆனால் ஒரே நாளிலே தீர்ப்பு வழங்கப்படுவது கிடையாது. மாறாக அது தள்ளி வைக்கப்பட்டு சில நாள்கள், சில மாதங்கள் என்றல்ல, பல ஆண்டுகள் அவைகள் இன்னும் முடிவுக்கு வராத நிலையிலே இருப்பதை நாம் நன்கு அறிவோம். இன்னும் எத்தனையோ 1000 நீதிபதிகளை நியமித்தால் கூட தொடுக்கப்பட்ட வழக்குகளெல்லாம் முடிவுக்கு வருவதற்கு பல 100 ஆண்டுகள் ஆகும் என்று கணக்கெடுப்பு ஒன்று சொல்லுகின்றது. அந்த அளவுக்கு எடுத்ததற்கெல்லாம் நீதிமன்றத்தை நாடி அங்கே அடுத்த பெயருக்கு அவப்பெயர் உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிகழ்வு நடந்து கொண்டதே தவிர அங்கே நீதி பெறுவதற்காக எந்த ஒன்றும் அங்கே தொடுக்கப்படுவது கிடையாது என நாம் நன்கு காணுகலாம். இன்றைய நற்செய்தியில் கூட நாம் மன்னிப்பு பற்றி ஆண்டவர் எடுத்திருப்பதை கேட்கின்றோம். ஒருவர் மன்னித்து விட்டால் நிச்சயமாக நாம் படியேறி சென்று நீதிமன்றத்துடைய
வாயில் கதவை தட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவோடு ஒருவர் அது முடிந்துவிடக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிவிடுகின்றது. ஆனால் நிகழ்வது என்ன என்று பார்க்கும் பொழுது, நான் சொல்வது, நான் சொன்னது, அல்லது நான் செய்வது செய்தது அதுதான் சரி என்ற அந்த ஒரு விடாப்பிடியின் காரணமாகத்தான் இந்த நிலை இன்றைக்கும் தொடருகின்றது. மாறாக ஒருவேளை நான் தவறாக பேசியிருக்கலாம், தவறாக பேசக்கூடும் என்ற அந்த நிலையை நாம் உணர்ந்தால், அடுத்த வாயிலாக இறைவன் நல்லதை செய்கின்றார், நல்லதை சொல்லுகின்றார் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே நாம் ஒருமனப்பட்டிருப்போம். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்றார். இருவர் என் பெயரால் ஒருமனப்பட்டு கேட்கும் பொழுது அனைத்தையும் செய்யக்கூடியவன் நான் என்று அவர் தெள்ள தெளிவாக சொல்லுகின்றார். மூன்று வாய்ப்புகளை முன்னெடுத்து சொல்லுகின்றார் ஆண்டவர். உன்னுடைய சகோதரன் சகோதரி உனக்கு எதிராக மனத்தாங்கள் இருந்தால், குற்றங்கள் குறைகள் புரிந்திருந்தால், தனிமையாக சென்று அவரிடம் எடுத்து கூறு. அங்கே நீதி பிறக்கலாம், மன்னிப்பு ஏற்படலாம், பிறகு ஒன்று சேர்ந்து வாழலாம் என்ற நிலை உருவாகலாம். எனவே அதற்கான ஒரு முயற்சியை முதலிலே நீ எடு என்று ஆண்டவர் கூறுகின்றார். அது சாத்தியப்படவில்லை என்றால் உன்னோடு 1-2 பேரை சேர்த்து கொண்டு மீண்டுமாக சென்று அங்கே அவரோடு அமர்ந்து பேசுங்கள், அங்கே வழி பிறக்கலாம் என்றும் அவர் சொல்லும் பொழுது, அதற்கும் உடைய சகோதரன் உட்படவில்லை என்றால் மூன்றாவதாக திரு அவையை அணுகி அவர்கள் மூலமாக முடிவு காண முற்படுங்கள் என்று சொல்லுகின்றார். நிச்சயமாக தனி ஒரு மனிதனுக்கு செய்மடுக்கவில்லை என்றால் அந்த ஆதங்கம், அந்த வெறுப்புணர்ச்சி, காழ்ப்புணர்வு போன்றவெல்லாம் இருப்பதன் காரணமாக அங்கே மன்னிக்கக்கூடிய மனநிலை இல்லாமல் இருக்கலாம். 2-3 என்று கூடி வந்து பேசும்பொழுது கூட உனக்கு வேண்டியவர்களை அழைத்து கொண்டு வந்து விட்டாய், எனக்கு சார்ந்து பேசக்கூடிய எவருமே இல்லையே என்ற அந்த ஒரு அங்கலாய்ப்பு இருக்கலாம். ஆனால் திரு அவை என்று வரும்பொழுது அது ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் முன் வர வேண்டும். தன்னுடைய தவறை அவர்கள் உணரக்கூடிய நிலை உருவாகும் என்றெல்லாம் அறிந்திருந்தும் அதை அவர் பொருட்படுத்தாமல் விலக்கிவிட்டால் பிறகு அவர்களை நீ விட்டு விடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இதுதான் வேறு ஒரு இடத்திலே ஆண்டவர் கூறுவார், உன் மீது உன் சகோதரனுக்கு மனத்தாங்கள் இருந்தால் நீ உன் காணிக்கையை அங்கேயே வைத்துவிட்டு சென்று அவனோடு முதலிலே நீ சமரசம் செய்து கொள், அவனோடு மீண்டும் நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு வந்து பிறகு வந்து உன் காணிக்கை செலுத்து, அது எனக்கு ஏற்புடையதாகும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இன்றைய உலகிலே நிச்சயமாக மன்னிக்க தவறின் காரணமாக ஒன்றுமில்லாததற்கெல்லாம் பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு காரணமாக இன்றைய உலகம் போட்டி, பொறாமை, பொச்சரிப்பு என்ற நிலையிலே வளர்ந்து கொடுத்ததன் காரணமாகத்தான் இத்தனைய குறைபாடு உலகிலே காணுகின்றோம். ஒருவர் வெறுத்தல், ஒருத்தல், பகைத்தல், ஏன் மாய்த்தல் கூட இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நண்பர்கள் ஒருவர் வெட்டி கொள்வது, அதைவிட மேலாக உடன்பிறப்புகளுக்கிடையே சின்ன சிறியவற்றிற்காக விட்டு கொடுக்க மனம் இல்லாதன் காரணமாக, மன்னிக்க முன் வராதன் காரணமாக அவர்களுக்கிடையே வந்து பகைமை அவர்களோடு மட்டுமல்ல தலைமுறைகளுக்கும் அவைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதை நாம் பல திரைப்படங்களை பார்த்திருக்கின்றோம், அல்லது காணக்கூடிய தொடர்களிலே கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே நிலை மாற வேண்டும். இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்று நாம் சொல்லும் பொழுது அங்கே அந்த மன்னிக்கும் மனப்பான்மை நம்மிலே உருவாக வேண்டும். இறைவனுக்கு நாம் இடம் கொடுப்பது கிடையாது. இடம் கொடுத்தால் நிச்சயமாக அங்கே நம்முடைய மனம் இலகிய மனமாக மாறும், மன்னிக்கும் மனமாக மாறும். மன்னித்து மற்றவரை நாம் ஏற்றுக்கொள்வோம் சொல்லப்பட்டிருக்கின்றது. மறப்போம் மன்னிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நிகழ்ச்சி எனக்கு ஞாபகமே இல்லையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் மன்னித்து மறந்திருக்க வேண்டும். ஆனால் மீண்டும் மீண்டும் அதையே திரும்ப சொல்லி காட்டும் பொழுது நிச்சயமாக உண்மையாகவே நம்ம அவளை மன்னித்து விட்டோமா, அந்த நிகழ்வை மறந்து விட்டோமா இல்லை என்றால் நிச்சயமாக இல்லை. இறைவன் இன்றைக்கு இதுக்காக அழைப்பை கொடுக்கின்றார்.
எனவே நாம் அடுத்தவர் நம்மிடம் வந்து சமரசம் செய்ய வரும் பொழுது, தாமாக முன்வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது, நான் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று கேட்கும் பொழுது நாம் மன்னிக்க துணிந்து வர வேண்டும். அல்லது அடுத்தவர்களும் நம்முடைய தவற்றை சுட்டி காட்டும் பொழுது நாம் நம்மை திரித்து கொள்ள முன்வர வேண்டும். இதுதான் புனித பேதுரு ஆண்டவர் பார்த்து கேட்பார். ஆண்டவருடைய சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை அவனை மன்னிக்க வேண்டும்? 7 முறையா அல்லது 70 முறையா என்றெல்லாம் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், எண்ணற்ற முறையை நீ அவர்கள் மன்னிக்க வேண்டும். அவன் தவறு செய்துவிட்டேன் என்று உணர்ந்து திருந்தி வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது நீ அவனை மன்னித்து விடு என்று ஆண்டவர் கூறுகின்றார். எண்ணிக்கை பெரிதல்ல, இத்தனை முறை நீ தவறு செய்து விட்டாய், இனியும் நான் மன்னிக்க முடியாது என்று சொல்லிவிடாதே, மாறாக அவனை ஏற்றுக்கொள் என்று கூறுகின்றார். அதற்கான ஒரு மன திடத்தை கொடுக்கக்கூடியது இந்த திவ்ய நற்கருணை, திவ்ய விருந்து. ஆண்டவர் நம்மளே இல்லை என்றால், நம்மோடு கூட இருந்து வழிநடத்தவில்லை என்றால், நமக்கு அந்த இறங்கக்கூடிய மனது, மன்னிக்கக்கூடிய மனது நிச்சயமாக வர வாய்ப்பே கிடையாது. நம்மளிருந்து செயலாற்றுவன் இறைவன். அவர்தான் நம்முடைய மனதை அடுத்துறை மன்னிக்கக்கூடிய நிலைக்கு உயர்த்தக்கூடியவராக இருக்கின்றார். எனவே நாம் பிறரை மன்னிப்போம், நாமும் மன்னிப்பு பெறுவோம். பலி பொருளாய் வருகின்றேன், இறைவா என்னை தருகின்றேன். மனம் வீசும் மலர்களுடன் சுவை மிகுந்த கனிகளையும், மனம் வீசும் மலர்களுடன் சுவை மிகுந்த கனிகளையும் மனதாய் மகிழ்வாய் அளிக்கின்றேன். மனதாய் மகிழ்வாய் அளிக்கின்றேன். மனமுவந்தே நீ ஏற்றிடுவாய், மனமுவந்தே நீ ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லா விட தந்தையே இறைவனை கேட்டது அப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறைநிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமில்லை எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் இந்த ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆக நம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையெறிந்த போது அப்பத்தை எடுத்து
நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகைய ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த திருப்பலியில் தன்னுடைய பிறந்த நாளில் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சபரிநாதன் என்பவரையும் தனது 50வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற எஸ்தர் லூட்ஸ் என்பவரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, வாழ்வென்னும் கொடை அவர்களுக்கு கொடுத்து இது நாள் வரையில் நீர் அவர்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உமது அருட்கரம் அவர்களோடு இருந்து அவர்களை காத்து வழிநடத்துவதாக. நீர் அவர்களோடு உடன் பயணிக்கின்றீர் என்ற மகிழ்ச்சியிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் மனநிறைவுடனும் வாழ உமது அருளை பொழிந்தருள வேண்டுமாய் இவை மன்றாடுகின்றோம். தொடர்ந்து உம்முடைய பாதுகாவலும் வழித்துணையும் அவர்களோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவதாக. நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட டான் போஸ்கோ துரைக்கண்ணு, டெய்சி சகாய மேரி என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கோந்தராய் இருந்தோர், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித பிரான்சிஸ் மரி சந்தால் மற்றும் எங்கள் பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோ, புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக எவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிற்பாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாயிருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கிறேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். தாயாரின் பத்தடியலோ, கன்னி தாயாரின் பத்தடியலோ, உன்னதமாய் பேரும் ஆட்சி உற்ற பாக்கியனே. உன்னதமாய் பேரும் ஆட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடிப்புனைந்த மன்ன கோத்திர மாதவா. சென்னி மகுட முடிப்புனைந்த மன்ன கோத்திர மாதவா. எங்கள் காவலாம்
சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். புனித ஜான் போஸ்கோவை நோக்கி ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதமடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமேன். புனித ஜான் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.